பேசுவதற்கு செல்வி சப்ரீன் அன்சர் அவர்களை அழைத்து மகிழ்கிறேன். கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ்தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியில் எனது உரையை தொடங்குகின்றேன். அவையோரை வணங்கி எனது பேச்சை ஆரம்பம் செய்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படின்னா பணிவின் பெருமை. பணிவு அப்படின்னா கோழைத்தனம்னு சொல்றாங்க. பணிவு என்பது கோழைத்தனம் கிடையாதுங்க. அது உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்தப்படும் அழகான பண்பு என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்றேன். நடுவர் அவர்களே, பணிவு இப்போ எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்கல்ல, துணிவுன்னு பேச வந்திருக்காங்க. இவங்க எல்லா இடத்துலையும் துணிச்சலா இருந்துட முடியும்னா முடியவே முடியாது. தன் ஆசிரியர்கிட்டையோ தன்னுடைய பெற்றோர்கிட்டையோ இல்லை நம்முடைய வயதுல மூத்தவர்கள்ட்டையோ பேசும்போது பணிந்து தான் பேச வேண்டியது இருக்கு. போய் துணிச்சலோட பேச சொல்லுங்க பார்ப்போம். துணிச்சலோட போய் பேசுனாங்கன்னா இந்த பிள்ளை என்னடா இந்த மாதிரி பேசுது, திமிரா இருக்கு அப்படின்னு உங்க குணத்தையே மாத்தி விட்டு போயிடுவாங்க. இதுவே பணிவோட போய் அழகா பேசி பாருங்க, நல்ல புள்ள பணிவா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல சான்று அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறாங்க அல்லவா. அப்ப பணிவு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அழகான பண்பாக இருக்கு நடுவர் அவர்களே. நான் பணிவு அப்படிங்கிறதுல 2 பேரை பத்தி பேச போறேன். ஒருத்தவங்க லெக்குவனர், மற்றொருவர் இந்திரஜித். என்னடா இவங்க 2 பேரை பணிவை பத்தி பேச போறாங்களா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இவங்க 2 பேரும் வீரத்துக்கு பேர் போனவங்க தான், ஆனா பணிவுலையும் சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க நடுவர் அவர்களே. இப்ப லெக்குவனன் எடுத்துக்கோங்க. அண்ணன் தம்பினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தவங்க தான் ராமணனும் லெக்குவனனும். ஒரு பழமொழிக்குள்ள சொல்லி கேட்டிருப்போம், லெக்குவனனை போல ஒரு தம்பி இருந்துட்டான் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தையே வென்றலாம் அப்படின்னு. அப்ப இன்றளவும் அண்ணன் தம்பினா இவங்கள மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு உயர்ந்தவங்களாக பணிவுல உயர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க நடுவர் அவர்களே. ராமன் காட்டுக்கு செல்லும் போது சீதை கூட போனாங்க அப்படின்னா தன் கணவனுக்காக மனைவி சென்றாங்க அப்படின்னு சொல்லலாம். லக்ஷ்மணன் எதுக்காக போனாங்க? போக வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க போனாங்கன்னா தன் அண்ணன் மீது இருந்த பாசத்தினாலும் பணிவினாலும் தான் நடுவர் அவர்கள் அங்கே போயிருக்காங்க. லக்ஷ்மணனோட பணிவை வார்த்தைகளால் மட்டுமல்ல செயல்களாலும் நிரூபித்து காட்டியிருக்காங்க நடுவர் அவர்களே. அவங்க தன்னுடைய கடமையை முழுமையா செஞ்சாங்க. அதுல சிறிதளவு கர்வம் அப்படிங்கிறத கொண்டு வரவே இல்லை நடுவர் அவர்களே. அப்ப அவங்க இந்த இடத்துல குணம் மற்றும் ஒழுக்கம் அப்படிங்கிற பணிவை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுதல்லவா. ராமனின் தம்பிமார்கள்ல எல்லோருக்கும் ஒரு சிறப்பு இருந்தாலும் லக்ஷ்மணனுக்கு இருக்கும் தனி சிறப்பை போன்று வேறு யாருக்கும் கிடையாது. ராமன் நாடாளக்கூடாது காடாள வேண்டும் என்று சொன்ன செய்தியை கேட்டு லக்ஷ்மணன் பெரும் கோபத்துடன் சில வார்த்தையெல்லாம் கடுமையா சொல்றான். ராஜசிங்கத்துக்கு சமைத்த உணவை நாய்க்கு கொடுக்கலாமா? இதை எப்படி ஏற்றார் என் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தையில கடுமையா சொல்றான். சிங்க குரலுக்கு ஈடு தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கன் சீறு குட்டனை ஊட்ட விரும்பினால் நங்கைக்கு அறிவின் திறம் நன்று இது என கங்கைக்கு இறைவன் கடக்கை புடைத்து நக்கான் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை சொன்னோன்னு ராமன் ஆறுதல் படுத்துறான். நதியின் பிழையின்றி நறும்புலன் இன்ப விதியின் பிழை. அதாவது இதோட பொருள் என்னன்னா, நதியில தண்ணி இல்லை அப்படின்னா அது நதியின் பிழை கிடையாது, விதியின் பிழை. அது போல இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா இது விதியின் பிழை அப்படின்னு ஆறுதல் படுத்துறான். லக்ஷ்மணன் இருந்த கோபத்துல தன் அண்ணன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காண்டி அதை பணிவுடன் ஏற்றுக்கிறான் அல்லவா. அப்ப இந்த இடத்துல பணிவு வெளிப்படுது அல்லவா. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, அண்ணனும் அண்ணியும் காட்டில் ஓய்வெடுக்கும் காலமெல்லாம் நின்று கொண்டிருந்தான். 14 ஆண்டுகள் உறங்காமல் உறங்காவில்லி என்ற பெயருடன் வில்லை ஊண்டிய கருத்துடன் அவன் நின்று அண்ணனையும் அண்ணியையும் பாதுகாத்தான் அல்லவா. அப்ப இந்த இடத்துல அவனுடைய பணிவு வெளிப்படுது அல்லவா. நடுவர் அவர்களே, அன்பால் அண்ணலை பின்தொடர்ந்தான் அருளால் அடிமை பூண்டான் லட்சுமணன். இங்க கம்பன் என்ன சொல்றாரு? அன்பாலும் பணிவினாலும் தனது வாழ்க்கையை கொடுத்தவன் தான் லட்சுமணன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தன் உயிருக்கும் மேலாக தன் அண்ணனை பாசம் வச்சிருந்ததால தானே அவர் இந்த அளவுக்கு பணிந்து போனாரு. இங்க லக்ஷ்மணன் ஒரு உன்னதமான பணிவின் உருவமாக இருந்திருக்காரு. பணிவு தன்மை இன்று மனித குணங்கள்ல ஒரு உன்னதமான இலக்கணமாக விளங்கிட்டு இருக்காரு நடுவர் அவர்களே. லக்ஷ்மணன்ட்ட எவ்வளோ பணிவு இருந்துச்சோ அதே போலவே இந்திரஜித்திட்டையும் பணிவு அப்படிங்கிறது இருந்துச்சு. நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, என்னடா இந்திரஜித்திட்ட பணிவா அப்படின்னு. நம்ம எல்லாம் அவனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது யுத்த வீரன், தேவலோகத்தை வென்ற பெரும் போர் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவருக்குள்ளேயும் ஒரு பணிவான தன்மை அப்படிங்கிறது இருந்திருக்கு அல்லவா. தனது தந்தை ராவணனை தெய்வமாக பார்த்தாரு. அவருடைய வார்த்தைய வேத வாக்கு அப்படின்னு நினைச்சாரு. பணிவும் பக்தியும் சேர்ந்தவனே இந்திரஜித் என்னதான் வீரனாக இருந்தாலும் பணிவான குணங்கள்ல சிறந்தவனாக இருந்தான்.
முதல்ல சொல்லணும்னா தன் தந்தையோட சொல்ல மதிச்சு நடந்தான். அவருடைய சொல்லுக்கு மறுபேச்சு பேசினதே கிடையாது. பணிந்து போனா. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லதை என்பது போல தன் தந்தைக்கு பணிந்தவனாக இருந்தான். யுத்தத்துக்கு முன்னாடி யாகசாலை சென்று தவம் செய்வாங்க. அப்படி தவம் செய்யும் போது தன்னுடைய பணிவை கடவுள்கிட்ட வெளிப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். அடுத்ததா ராமனுடைய சக்தி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் நினைச்சிருந்தா மறைமுகமா தாக்கி வென்றிருக்கலாம். ஆனா அவன் அப்படி பண்ணவே இல்லை. என்னதான் இருந்தாலும் நேரடியா தான் போய் தாக்கணும் அப்படின்னு நினைச்சான். பணிவு என்பது பலவீனம் கிடையாது, ஒரு வீரனின் உண்மையான அழகு என்பதை கூறி இந்திரஜித் மற்றும் லக்வனிடம் இருக்க பணிவை போன்று சந்தேகமே இல்லாத உண்மை என்பதை கூறி பணிவிற்கே தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டு அமர்கின்றேன். நன்றி. பணிவு என்பது உண்மை வீரனுக்கு அதுவும் அழகு என்று நிறுவி இருக்கிறார்கள். அது இந்திரசித்தனுக்கு பணிவு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா. எனக்கு தெரிய கம்பன் மேடையில் யாருமே சொல்லாத ஒரு செய்தி அது. பெரியவர்களே, லக்குவன் எப்பேற்பட்ட சான்று. 14 ஆண்டுகள் அவன் தூங்கலைங்க. இமைப்பிள நயனன் என்று கம்பன் அவனுக்கு பட்டம் கொடுக்கிறான். 14 ஆண்டுகளும் உறங்காவில்லியாக இருந்த ராமனுக்கு சேவை செய்த அந்த லக்குவனுடைய பணிவை விவரிக்க முடியுமா என்று அவர் கேட்பதில் நியாயம் இருப்பதாகத்தானே தெரிகிறது. உங்களுக்கு தெரியலையா? என்னதான் இருந்தாலும் துணிவு வேணும் என்று மீண்டும் பேசுவதற்கு வருகிறார் செல்வி வே நந்தினி அவர்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன்.